Hi friends, welcome to Gayatri Kitchen Media. இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான சுவையான முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எண்ணெய் கூட. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 4 முட்டை எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இதை 3 சைடும் லேசாக கீறி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க உள்ளெல்லாம் மசாலாலாம் நல்லா இறங்கி வரும். இப்போ நம்ம அந்த முட்டையை எண்ணெயில் சேர்த்திக்கலாங்க. எண்ணெயில் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையை. நல்லா முட்டைக்குள்ளெல்லாம் மசாலா இறங்குற மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சிங்க. நான் மண் சட்டியில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. மண் சட்டியில் தாங்க இந்த குழம்பு செய்ய போகிறேன். உங்கள் வீட்டில் எந்த பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிறதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துருக்கேங்க கலருக்கோசரம். இதில் காரமும் கம்மியாக தாங்க இருக்கும். அதனால் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் சாதாரணமாக மிளகாய் தூள் எடுத்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்தி மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட ஒரு தக்காளி எடுத்து பொரியாக நடுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போய் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சிங்க தக்காளி. இப்போ இந்த சமயத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. நான் 2 பேத்துக்கு தேவையான அளவுக்கு தாங்க குழம்பு செய்கிறேன். நீங்கள் நிறைய பேத்துக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பொருள் எல்லாத்தையும் அப்படியே இரட்டிப்பாக்கி செஞ்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா கொதிச்சிருச்சிங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் கிரேவியாக கூடவும், குழம்பா வேணும்னா நீங்கள் குழம்பா கூடவும் செஞ்சுக்கலாங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. தேங்காயோட பச்சை வாசனையும் போயிடுச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முட்டையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொதி வந்துட்டுருக்குங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இது மேலே மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. இப்போ சூப்பரான சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.